ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கோச்சிங் சேனல். நம்ம இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் கீழே சேலிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற சப்டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மற்ற கான்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 1949 அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 7th, 42nd, 44th, 73rd, 74th அண்டு 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை மட்டும் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸை 1973 நடந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர்டிகல் 368 படி பார்லிமெண்ட் நினச்சாலும் நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. salient features ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனில் 17 salient features சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று ரிட்டன், இன்னொன்று அன்ரிட்டன். ரிட்டனுக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டனுக்கு எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியாஸோட கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வேர்ல்டுலேயே. 1949 கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணுறப்போ ஒரு ப்ரியாம்பிளும் 395 ஆர்டிகல்ஸ் 22 பார்ட்ஸாக இருக்கும். 8 ஷெடியூல்ஸும் இருந்தது. இப்போ 2020 ப்ரியாம்பிளும் 448 ஆர்டிகல்ஸ் 25 பார்ட்ஸாக 12 ஷெடியூல்ஸும் இருக்குது. 1951 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பார்ட் 7 20 ஆர்டிக்கல் இதெல்லாம் டெலிட் பண்ணியிருப்பாங்க. 90 ஆர்டிகல்ஸ் 4 பார்ட்ஸ் 4 ஷெடியூல்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். நம்ம கண்ட்ரி ரொம்ப வாஸ்டாகவும் ரொம்ப டைவர்ஸாகவும் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணப்போ கொண்டு வந்திருப்பாங்க. இதில் நிறைய லாஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் சில லாஸ் நாம் எடுத்துக்கிட்டனால பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு ஒன் சிங்கிள் கான்ஸ்டியூஷன். சென்டர் ஸ்டேட் அப்படின்னு தனித்தனியாக இல்லாமல் சென்டர் ஸ்டேட்டுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து சிங்கிள் கான்ஸ்டியூஷனாக இருக்கனாலையும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லெமுனரிஸ். சட்ட மேதாவிகள் அதிகமாக இருந்தனாலையும் நம்ம கான்ஸ்டியூஷன் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஃபியூச்சர் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். நம்ம கான்ஸ்டியூஷனை வேரியஸ் சோர்சஸ்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு அதர் கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருப்போம். செகண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 எடுத்திருப்போம். B.R. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்டில் இருக்க நமக்கு தெரிஞ்ச எல்லா கான்ஸ்டியூஷனையும் நம்ம ரேன்சாக்கிங் பண்ணியிருக்கோம், அதாவது கொள்ளையடிச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவார். கான்ஸ்டியூஷனில் 3 பார்ட் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் பார்ட், ஃபிலாசபிக்கல் பார்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரக்சரல் பார்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 எடுத்திருப்போம். ஃபிலாசபிக்கல் பார்ட்டை அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். ஃபிலாசபிக்கல் பார்ட்டில் DPSP, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் தான் வரும். பொலிட்டிக்கல் பார்ட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டிலேருந்து எடுத்திருப்போம். இன்னும் சில ப்ராவிஷன்ஸை ஜப்பான், கனடா, USSR, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, சவுத் ஆஃப்ரிக்காட்டிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ஃபெடரல் ஸ்கீம், ஜுடிஷியரி, கவர்னர்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் இதையெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 தான் நம்ம எடுத்திருப்போம். அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ஒரு இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் சோர்ஸ்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. ரிஜிட் கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கனையும் ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷையும் சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள், அதாவது ரிஜிடும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிளும் இல்லாமல் இருக்கும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி. ஆர்டிகல் 368 இதில் 2 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது டோட்டல் மெம்பரில் 2/3 மெம்பர் ப்ரெசென்ட்டாக இருக்கணும், 50% மெஜாரிட்டி இருக்கணும். செகண்ட் ஒன் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்டு ஹாஃப் ஆஃப் டோட்டல் ஸ்டேட்ஸ் ஹாஃப் ஆஃப் டோட்டல் ஸ்டேட்ஸோட ரேட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது ஒப்புதல் இருக்கணும். இன்னும் சில ப்ராவிஷன்ஸ் இருக்குது. ஆர்டினரி லா பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும், அந்த மாதிரி. ஃபோர்த்து ஃபியூச்சர்ஸ் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபெடரல் ஃபியூச்சர்ஸும் இருக்கும், யூனிட்டரி ஃபியூச்சர்ஸும் இருக்கும். ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக 2 கவர்மெண்ட், டிவிஷன் ஆஃப் பவர், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, பைகேமரலிசம், ரெஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சூப்பர்மெசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லாம் சொல்கிறாங்க. யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ்க்கு ஸ்ட்ராங் சென்டர், சிங்கிள் கான்ஸ்டியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆல் இந்தியா சர்வீஸ், எமர்ஜென்சி ப்ராவின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க.
ஆர்டிக்கல் 1ல் இந்தியா ஆஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம்னு அக்ரிமெண்ட் எதுவும் சைன் பண்ணல, ஆனாலும் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனை குவாசி ஃபெட்ரல் அப்படின்னு கேசி வேர்னும், பார்கெனிங் ஃபெட்ரல் அப்படின்னு மோரிஸ் ஜோன்ஸ், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்ஸ் கிரான்வில் அஸ்டின், ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு ஐவோர் ஜென்னிங்கும் சொல்லியிருப்பாங்க. 5th ஃபியூச்சர் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டிருந்து நம்ம எடுத்திருப்போம். இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது பேருக்குன்னு ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பார், ரியல் எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸாம்பிள், நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கவர்னரும், ரியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு சீஃப் மினிஸ்டரையும் சொல்லலாம். செகண்டு, மெஜாரிட்டி எந்த பார்ட்டி இருக்கோ அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. தேர்டு, எக்ஸிக்யூட்டிவ் வந்து லெஜிஸ்லேட்டருக்கு எப்போவுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதாவது லெஜிஸ்லேட்டர் ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, சட்டமன்றம் ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஃபோர்த்து, மெம்பர்ஷிப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டர். ஃபிஃப்த், லீடர்ஷிப் ஆஃப் பிஎம் ஆர் சிஎம். டிசல்யூஷன் ஆஃப் லோயர் ஹவுஸை எப்போ வேணாலும் கலைக்க முடியும். நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டிலேருந்து எடுத்திருந்தாலும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு அவங்களுக்கும். ஃபஸ்ட்டு ஒன், நாட் ஏ சாவரன் பாடி, அதாவது நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். செகண்ட் ஒன், நம்ம எலெக்டட் ஹெட்டை தான் சூஸ் பண்ணுவோம், அவங்க ஹெரிட்டரி ஹெட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. 6th ஃபியூச்சர் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவரன்ட்டி அண்டு ஜுடிஷியல் சுப்ரமசி. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஜுடிஷியல் சுப்ரமசி பார்க்கலாம். ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். இருந்தாலும் நமக்கும் அவங்களுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் ஒரு லா எப்போ சட்டத்துக்கு அதாவது செயல்முறைக்கு வருதோ அப்போ தான் அதோட ப்ரொசீஜர் தெரியும். ஆனால் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு லாவோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு லா சட்டத்தை மீறுதோ அந்த லாவை அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெக்ளேர் பண்ணலாம் ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமாக. பார்லிமெண்ட் வந்து மேஜர் போர்ஷனை அமெண்ட் பண்ணுற பவர் அவங்களுக்கு இருக்குது. 7th ஃபியூச்சர் இன்டிகிரேட்டட் அண்டு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் இன்டிகிரேட்டட் ப்ளஸ் இண்டிபெண்ட். இன்டிகிரேட்டட்னா நேர்மையாகவும் ப்ளஸ் இண்டிபெண்ட், யாரோட இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் இயங்குறது. ஃபஸ்ட்டு ஹை லெவலாக சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்டு லோயர் கோர்ட்ஸ், அதாவது சபார்டினேட் கோர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் 2 ஜுடிஷியரி இருக்குது, ஃபெடரல் ஜுடிஷியரி, ஸ்டேட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ரீம் கோர்ட்டுக்கான டென்யூர், சர்வீஸ் கண்டிஷன்ஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. 8th ஃபியூச்சர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. நம்ம கான்ஸ்டியூஷனில் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நமக்கு வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் போகலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ், மண்டமாஸ், ப்ராஹிபிஷன், செக்யூராரி, கியூ வாரண்டோமா மூலமாக நமக்கு நம்மளோட ரைட்ஸை ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க 2021 ஆர்டிகல் தவிர. 9th ஃபியூச்சர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு ஸ்டேட் வந்து தங்களுக்கான சட்டம் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா டிபிஎஸ்பி பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி லாவாக மேக் பண்ணிக்கலாம். அம்பேத்கர் டிபிஎஸ்பியை நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்னு சொல்லியிருப்பார். டிபிஎஸ்பியில் 3 ப்ராட் கேட்டகரிஸ் இருக்குது, சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்டு லிபரல் இன்டெலெக்சுவல். இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. டிபிஎஸ்பி பிரின்சிபல் யூஸ் பண்ணி லாவை மேக் பண்ணால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மினர்வா மில்ஸ் கேஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஒரு கரெக்டான பேலன்ஸை தருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10th ஃபியூச்சர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பார்ட் 4A ஆர்டிகல் 51Aல சொல்லியிருப்பாங்க. ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணல. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 தான் ஆட் பண்ணியிருப்போம் ஸ்வரான் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி. 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002ல் இன்னும் 1 more டியூட்டியை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். டிபிஎஸ்பி எப்படியோ அதே மாதிரி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நான் ஜஸ்டிசபிள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு நம்ம எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் நம்ம கேட்க முடியாது. 11th ஃபியூச்சர் செக்குலர் ஸ்டேட், மதச்சார்பற்ற கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் எந்த ஒரு அஃபிஷியல் ரிலீஜனும் கிடையாது. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி செக்குலர் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணியிருப்பாங்க.
செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு ஆர்டிகல் 14, 15, 16, 25, 26, 27, 28, 29, 30, 44 சொல்லியிருப்பாங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ஸ், அதாவது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ரெப்ரசன்டேஷன்ஸ் தரது, அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. டெம்பரவரி ரிசர்வேஷன்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி, ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு இப்போ வரைக்கும் டெம்பரவரியாக ரிசர்வேஷன் கொடுத்துட்டு வராங்க. 12th ஃபியூச்சர் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். லோக்சபா எலெக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் எல்லா எலெக்ஷன்லேயும் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணாங்க. ரைட் டு ஓட் 18 இயர்ஸ், ஏஜை வந்து 21லேருந்து 18 கம்மி பண்ணிட்டாங்க. 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988 படி யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை ஹைலி ரிமார்க்கபிள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடிலாம் யார் அதிகமாக ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கா, யார் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறா, யார் வெல் எஜுகேட்டடாக இருக்கா அப்படின்றத பார்த்தா ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. இப்போது 18 இயர்ஸ்க்கு மேலே யாராக இருந்தாலும் அவங்க ஓட் போடலாம். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வந்தனால காமன் பீப்புளோட செல்ஃப் ரெஸ்பெக்டும் ப்ரெஸ்டீஜும் என்ஹான்ஸ் ஆச்சு. 13th ஃபியூச்சர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அமெரிக்காவில் டுவல் சிட்டிசன்ஷிப்ஸ், சென்டர் ஸ்டேட்டுக்குன்னு தனித்தனியாக. இந்தியாவில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, பாகுபாடு கிடையாது. பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். அப்படி நம்ம சொல்லிக்கிட்டாலும் கம்யூனல் ட்ரியாட்ஸ், கான்ஃப்ளிக்ஸ், வார், கிளாஷஸ், டிஸ்பியூட்ஸ்னு நடந்துட்டு தான் இருக்குது. 14th ஃபியூச்சர் இண்டிபெண்டன்ட் பாடி. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி அப்படின்றது இல்லாமல் இண்டிபெண்டன்ட் பாடிஸும் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன், சென்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது. காம்ப்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் ஸ்டேட்டோட அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ணுறவங்க. யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி இதெல்லாம் தான் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இவங்களோட டென்யூர், சர்வீஸ் கண்டிஷன், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. 15th ஃபியூச்சர் எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ். பிரசிடென்ட் கிட்ட தான் எமர்ஜென்சிக்கான எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சினா வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ், ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரியை ஆக்கிரமிக்க நினைக்கிறது, ஆர்ம்டு ரெபல்லியன், உள்நாட்டிலே ஏதாவது ஒரு கிளர்ச்சி வர்றது, இதைத்தான் நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சியை பிரசிடென்ட்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. இதை கவர்னர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். எப்போ அப்படின்னா, ஒரு ஸ்டேட் வந்து கான்ஸ்டியூஷன் படி ஒர்க் ஆகலை அப்படின்னா கவர்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி. நம்ம நாட்டில் இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பாஸ் ஆனது கிடையாது. 16th ஃபியூச்சர் 3 tier கவர்மெண்ட். இதை லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். 73rd, 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாயத்தை ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்டாக 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படியும், முனிசிபாலிட்டியை அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டாக 74 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படியும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 9A, ஷெட்யூல் 11, 12. 17th ஃபியூச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 படி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் 3 சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஆர்டிகல் 19 இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிபிஎஸ்பியில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஆர்டிகல் 43Bயில். 3rd, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை நியூ பார்ட்டாக 9Bயில் ஆட் பண்ணியிருப்பாங்க. டைட்டில் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு வச்சுருப்பாங்க. ஆர்டிகல் 243ZH2, 243ZT. பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கான லாவை மேக் பண்ணுவாங்க. கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு பாரோடு கான்ஸ்டியூஷன். ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணனால பாரோடு கான்ஸ்டியூஷன்னு சொன்னாங்க. செகண்டு, ஏ கார்பன் காப்பி ஆஃப் த 1935 ஆக்ட். 1935 ஆக்ட் மூலிமா தான் நம்ம நிறைய லாஸை எடுத்துருப்போம் நம்ம கான்ஸ்டியூஷனுக்காக. அதனால் ஏ கார்பன் காப்பி ஆஃப் த 1935 ஆக்ட்னு சொன்னாங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாமே ஃபாரின் நேச்சரை பேஸ் பண்ணியிருக்கனால இந்தியன்னு சொன்னாங்க. 4th one, அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனில் காந்தியன் பிரின்சிபல்ஸ் எதுவுமே இல்லாதனால அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன்னு சொன்னாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ரொம்பவே பெருசாக இருக்கனால எலிஃபண்ட் அண்ட் சைஸ் கான்ஸ்டியூஷன்னு சொன்னாங்க. 6th one, லாயர்ஸோட பேரடைஸ் தான் நம்ம கான்ஸ்டியூஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.